வணக்கம். ராம்சேட் பேசுகிறேன். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படிங்கிற இங்கிலீஷ் போயட் ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ லவ் எவ்ரிதிங் தட் இஸ் ஓல்டு. ஐ லவ் ஓல்டு புக்ஸ். ஐ லவ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ லவ் ஓல்டு ஒயின் என்பார். அதோடு நான் ஒன்றை அதிகமாக சேர்த்து கொண்டேன், ஐ லவ் ஓல்டு சாங்ஸ் என்று. பல வருடங்களுக்கு முன்னால் நான் அடிக்கடி பம்பாய் சென்று வருவேன். இப்போது அது பேர் மும்பை. யா அங்கு என் தம்பி வசித்து வருகிறான். ஒரு முறை அப்படி பாம்பே செல்கிற பொழுது மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய மனிதரை நான் சந்திக்க நேரிட்டது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஹிக்கின் பாலம்ஸ் பக்கம் நான் நின்று கொண்டிருந்த போது ஒருவர் அவருடைய மனைவியோடு வருகிறார். அந்த முகம் எனக்கு பரிச்சயமான முகம் இருந்ததால் நான் அவரை அணுகினேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அவர் இசை மேதை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் என்று. நான் அவரிடம் பேசினேன். தாங்கள் தானே மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் அவர்கள் என்று கேட்டேன். அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். நான் தான் என்றேன். அவரே சொன்னார், நான் சேலத்திற்கு ஒரு திருமண வீட்டிற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய துணைவியாரையும் அறிமுகம் செய்து வைத்தார். எவ்வளவு பெரிய இசையுலக ஜாம்பவான்! அவரை நான் சந்தித்தேன், சில நிமிடங்கள் பேசினேன் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாததாகும். இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மறக்கவே முடியாது. யாராவது என்னிடம் கேட்டால் கோல்டன் இரா ஆஃப் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவின் பொற்காலம் எது என்று என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய காலகட்டம், அவர்கள் இசையமைத்த காலகட்டம் தமிழ் சினிமாவினுடைய கோல்டன் பீரியட் என்று சொல்வேன். The void created by விஸ்வநாதன் ராமமூர்த்தி is yet to be refilled. மறக்க முடியாதவர்கள். Your separation was a great loss for the South Indian film industry years back. இதில் ராமமூர்த்தி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வயலினிஸ்ட், வயலின் வாத்திய கலைஞர் அவர்கள். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். இந்த பாடலில் ராமமூர்த்தி அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் மேதமை வெளிப்படும். தி கிரேட் வயலினிஸ்ட் ராமமூர்த்தி அவர்கள். இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். 1952 பணம் என்கிற திரைப்படத்தில் இவர்கள் இசையமைக்க தொடங்கி 1965 ஆயிரத்தில் ஒருவன் சினிமா வரை இவர்கள் இசையமைத்த பாடல்கள் எண்ணிக்கையில் அடங்கலவை. அத்தனையும் தனிச்சிறப்பு பெற்றவை. பணத்தோட்டம் என்று ஒரு படம். அந்த படம் சௌந்தரராஜன், சுசீலா பாடியிருப்பார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. சினிமாவில் எம்ஜிஆர், சரோஜா தேவி நடித்திருப்பார்கள். அந்த பாடல் இன்று வரை என்னுடைய மனதில் பசுமையாக இருக்கிறது. பேசுவது கிளியா இல்லை
பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியா, ஓய் 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 ஓய், பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா. பெண் பாடுவார். அதற்கு பிறகு பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழ நிலவா, பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா. இந்த பாட்டு அன்று எப்படி கேட்கின்ற பொழுது இருந்ததோ அதை போல ஸ்லாம் ரேடியோவில் போடும்போதும் சரி, இன்று வரை பசுமை மாறாமல் இளமை மாறாமல் இந்த பாடல் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா, வில்லேந்தும் காவலந்தானா வேல்விழிகள் காவலந்தானா, கொல்லாமல் கொல்லும் மொழியில் பேசும் இன்பம் பாவலந்தானா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சீரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா, ஓய் அப்படி முடியும் அந்த பாடல். இதையெல்லாம் இன்றைக்கு எனக்கு நினைவிற்கு வருகிறது. இதை போல இன்னொரு பாடல், அது திரை இசைக்கழகம் கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்தது. திரையில் எம்ஜிஆர் சோமஞ்சாரியை ஜோடி. அந்த பாடலும் இன்று வரை மறக்க முடியாதது. அதை நான் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டால் கூட நின்றுவேன். அந்த பாட்டு, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள், நினைத்து நினைத்து நெஞ்சில் அறையில் இருந்தாள், பக்கம் நெருங்கி நெருங்கி என்ப சுவை கொடுத்தாள், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள். இந்த பாடலில் என்ன விசேஷம்னா, இந்த சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள் என்பதே சவுந்தரராஜன் சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாடல் இன்னைக்கு கேட்குற வரைக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த பாடல். இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே, இருவர் வழியும் ஒன்றே, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள். அந்த பாட்டு, இன்பம் துன்பம் எது வந்தாலும், அந்த பாட்டு அந்த வரி எப்படியும் முடிச்சிட்டேன், இருந்தாலும் திரும்ப நினைவுக்கு வருது. அவ்வளவு இனிமையான பாடல்களை இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி தந்திருக்கிறார்கள். இதுதான் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கோல்டன் பீரியட். கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து அதை டி.எம். சௌந்தரராஜன் சுசிலா பாடி திரையில் அன்றைய ஹீரோக்கள் நடித்து, அந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டார், சார் நீங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்னவோ அதை பற்றி பேசாமல் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி பழைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வியூவர்ஷிப் கிடைக்காதுன்னாரு ஒரு நண்பர். நான் அவரிடத்திலே மென்மையாக சொன்னேன், நான் வியூவர்ஷிப்புக்காகவோ பார்வையாளர்களை அதிகரிக்கவோ பேசவில்லை சார். என்னுடைய ஆத்ம திருப்திக்கு எனக்கு ஐ நீட் அன் அவுட்லெட். அதற்காக நான் உலக அரசியலையோ இந்திய அரசியலையோ மாநில அரசியலையோ இலக்கியத்தையோ கலையையோ விஞ்ஞானத்தையோ எது குறித்து பேசினாலும் அதில் ஏதாவது விவகாரம் வரும். எனக்கு எந்த விதமான பிரச்சனைக்கும் உரியாது அல்லாமல் ஒன்றை பேச வேண்டும். அது எனக்கும் ஓல்டு டைமர்ஸ் லைக் மைண்டட் பீப்புளுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு இதை பேசுகிறேன். இந்த தொடர் முடிந்ததற்கு பிறகு சமூக பிரஜையே உள்ள உங்களுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அதற்கு வருகிறேன் என்று அவரிடத்திலே இதன் மூலமாக தெரிவித்து,
இந்த அளவில் இந்த 2 பாடல்களோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.